எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அடுத்தடுத்து என்ன எக்ஸசைஸ்ன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, கையை இப்படி கொண்டு போயிடுங்க, மேலே இப்படி வச்சுட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக பெண்ட் ஆகணும். பெண்ட் ஆகி நம்ம கட்டை விரல தொடணுங்க, விரலால கட்டை விரல தொடணும். இந்த முட்டியெல்லாம் மடங்கக்கூடாது. இப்படி தொட்டுட்டு இப்படி எழுந்திரிக்கணும். பாருங்க, இப்படி கொண்டு வந்து இப்படி குனிஞ்சு கட்டை விரல தொடணும். முட்டி ரெண்டு முட்டி மடங்க கூடாதுங்க, கால் முட்டி. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு 5 வாட்டி பண்ணுங்க, இல்ல 3 வாட்டி. 5ஆவது வாட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி கையை இப்படி வச்சுட்டு இப்படி வாங்க. இப்படி ஒரு மாதிரி ஒரு பாதி வட்டம் மாதிரி நம்ம நிக்கணுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது கையும் ரெண்டும் இப்படி கீழே பதிஞ்சிருக்கணும். கால் வந்து பாதம் ஃபுல்லா தரையில பதிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி உங்களால ஒரு 5 நிமிஷம் 5 என்ற வரைக்கும் நிக்க முடியும்னா நீங்க எந்திரிக்கும் போது காலை ஒண்ணுனா முன்னாடி இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி எந்திரிங்க. டப்புன்னு எந்திரிச்சிடாதீங்க. இப்படி வச்சுட்டு முதல்ல கால் கட்டை விரல தொட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் இப்படி நல்லா வந்து ஸ்டீ மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்க்கறதுக்கு பாதி வட்டமா நம்ம யூ மாதிரி நிக்கிறோங்க. ஒரு 5 வரைக்கும் மனசுல எண்ணிக்கோங்க. இது இப்படி பண்ணிட்டு அடுத்தது அப்படியே முட்டி போட்டுக்கோங்க. இந்த சின்ன பசங்க எல்லாம் முட்டி போடுற மாதிரி முட்டி போட்டு கொஞ்சம் கையை முன்னுக்கு போடுவாங்க. இப்போ நம்ம ஷோல்டரை தூக்கணும் நல்லா. அப்புறம் ஷோல்டரை இறக்கி இப்படி முன்னாடி பார்க்கணும். அதே மாதிரி இப்ப ஷோல்டரை தூக்கணும். இப்ப ஷோல்டரை முதுகை இறக்கி முன்னாடி பார்க்கணும். ஷோல்டரை நல்லா தூக்கிட்டு அடுத்தது மெதுவா ஷோல்டரை இறக்கி முன்னாடி பார்க்கணும். அவ்வளவுதான். இது வந்து நமக்கு பின்னாடி ஸ்பைனல் கார்டுக்கெல்லாம் இந்த முதுகு வலி இடுப்பு வலிக்கெல்லாம் நல்லா ரெமெடியா இருக்கும். அடுத்தது நான் இன்னொரு எக்ஸசைஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.